அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இணையதளத்தின் வாயிலாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினத்திலே விடிசி சார்பாக இந்த ஆராதனை நடத்துவதிலே தேவனுக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளில் இணையதளத்தின் வழியாக இந்த ஆராதனை கவனித்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்களுடைய அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோமையா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, நீ நல்லவர் தகப்பனே. இந்த உலகத்திலே கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகபலம் தந்து ஆரோக்கியம் தந்து இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய ஆராதனையிலே பங்கெடுத்து உம்மை துதிக்கின்ற மனதை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தாவே முழுமையாக என்னுடைய தேவனுடைய மகிமையின் பிரசன்ன அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலே நடக்கிற இந்த ஆராதனையின் வாயிலாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்படையும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடி வரைக்கும் உடைய கிருபை இருக்கட்டும். நடத்துகிற எல்லா பாகங்களிலும் தேவனுடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். செய்வோமாக. இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்காக, நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தின் தந்து இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி வருகிறதான நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வழி நடத்தி பத்திரப்படுத்தி வந்த ஆண்டவர், உங்களையும் என்னையும் தேற்றி வந்த ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மகிமையான தேவனை நம்முடைய உள்ளத்திலே நினைத்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நம்முடைய தேசத்திலே அநேக ஜனங்கள் கண்ணீரோடு கவலைகளோடு பாடுகளோடு பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலும் தேவனை விட்டு தூரமாயும் போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசமும் பாவத்தின் அந்தகாரத்தின் சூழ்நிலையிலே இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறது. அநேக நாடுகளிலே போராட்டங்களும் யுத்தங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் இன்று சூழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கால சூழ்நிலைகளிலே நம்முடைய தேசத்தை நினைத்து ஜனங்களை நினைத்து ஜெபிக்கும்படியான ஒரு தருணத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. தேவன் நிச்சயமாக ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல், ஒரு வைராக்கியத்தின் தேவன் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. ஒரு பல்லேவி பாடின பிற்பாடு நாம் ஜெபிப்போமாக. அருள் ஏராளமாய் பெய்யும் அன்பின் வாக்கு தத்தமே, ஆறுதல் தேறுதல் ஈவார் ஆண்டவர் மேலிருந்து, அருள் ஏராளம் அருளவசியமே, கிருபை துளிகள் போதாது மாரியை தந்தருளும். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்களுடைய அன்பின் பரலோக பிதாவே,
உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் எங்களுடைய தேவனுடைய கிருபை ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறவாதபடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே உம்முடைய மகள் என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய மகன் என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய மார்போடு சேர்த்தணைத்து கர்த்தாவே, ஜீவ சுக பலன் தந்து கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியான சிலாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, பலவான்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் ஸ்தோத்திரம் ஐயா இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று இருக்கும்போது கர்த்தாவே, ஒன்றுக்கு உதவாத எங்கள் மேலே ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் காண்பித்து ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் உமக்கு நன்றி பலி செலுத்தும்படியாய் தகப்பனே, தந்த நல்ல சமயத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னுடைய தேவனுடைய கரை எங்களுடைய கர்த்தாவே தேசத்தை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய தேசத்தை கர்த்தாவை சுற்றிலும் நீர் வேலி எடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஜனங்களை தேவன் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அறியாத ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் தொடுங்க ஏசப்பா. அவர்கள் உம்மை அறியும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது அல்லவா தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அரவணைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை தகப்பனே ஒரு விசை கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற இந்த நாள் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி கர்த்தாவே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கர்த்தாவே ஆண்டவரே, பலவிதமான பாரங்களோடு கண்ணீரோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் எங்களை தேற்றுவார் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கிறோமே, எங்களை கர்த்தாவே தேற்றுவார் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறதான ஜனங்கள் உண்டையா. என்னுடைய தேவன் அவர்களை காண்கிறீரப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் அவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா நீர் அரவணைத்து கர்த்தாவே மார்போடு அனைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே உன் தகப்பன் என்று சொல்லி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே ஏசப்பா. ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிறதான மருத்துவரை விட என்னுடைய தேவன் பெரியவர் ஆண்டவரை ஸ்தோத்திரமையா. என்னுடைய தேவன் கர்த்தாவே உம்முடைய கரத்தை தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீட்டும்படியா ஜெபிக்கிறமையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 38 வருடங்களாய் ஆண்டவரை பலவீனத்தோடு கூட இருந்தவர்களை வரைக்கும் ஆண்டவரை நீர் கர்த்தாவை சுகம் கொடுத்த ஆண்டவரையா. ஆண்டவரே, மருத்துவர்களை எழுப்பின தேவன் ஆண்டவரை. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மருத்துவர்களை விட கர்த்தாவே என்னுடைய தேவன் பெரியவரையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்னுடைய தேவன் தொடுவீராக. சகல விதமான கர்த்தாவே வியாதிகளை தேவன் மாற்றி ஸ்தோத்திரம் ஐயா. பூரண பலம் சுகம் கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தாவே நீர் முற்றிலுமாக நீர் மாற்றி போடும்படியா உம்மை நோக்கி மன்றாடி நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒரு விசை கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. எங்களோட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பாவத்தின் அடிமைத்தனத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாண்டு போகாதபடிக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோய்க்கும் படியாக உம்மை நோக்கி மன்றாடி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பலவிதமான பாவங்களில் சிக்குண்டு மீள முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய தேவன் தமிழ் பிள்ளைகளை காண்கிறீர் கர்த்தாவே. இவனம்மா யார் யார் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான பிள்ளைகளை இந்த நாளிலே தேவன் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய கர்த்தாவே ஆண்டவரை நினைத்து பாரத்தோடு கூட இருக்கிறதான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அவர்களுக்கு வேண்டுமான கர்த்தாவே மன சமாதானம் ஆறுதல் ஆண்டவரை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய கண்ணீர்கள் யாவற்றையும் என்னுடைய தேவன் துடைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை மாற்றுகிறவர் கர்த்தாவே உனக்கு முன்பே இருக்கிறார் என்று சொன்னீரே தகப்பனே. என்னுடைய தேவன் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறீரப்பா. நீர் அவர்களை காண்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய தடைகளை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசின் கட்டுகளினால் உபத்திரவங்களினால்
பாடுகளினாலே நிறைந்திருக்கிறதான அனைத்து மக்களை என்னுடைய தேவன் இந்த நாளில தொடுங்க ஏசப்பா. சகல கட்டுகளை தேவன் நிர்மூலமாக்குவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரமையா. சகல விதமான கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாப கட்டுகளை தேவன் எரித்து சாம்பலாக்கும்படியாக நம்மை நோக்கி மன்றாடி நிற்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியின் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டுமான ஞானம் புத்தியை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவரே வாழத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே, எல்லா ஊழிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிமையா. ஆண்டவரே, உம்முடைய பணியை செய்கிற போது தேவன் அவர்களுக்கு துணை நின்று கர்த்தாவே ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கெல்லாம் ஆராதனைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே தேவனை எல்லா ஊழியக்காரர்களும் வல்லமையா எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விசை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில பங்கெடுத்து இருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களின் தேவனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, கேட்க போகிறதான சத்தியத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, கேட்கிற வசனங்கள் யாவும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் அமையும்படியாய் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனை. முடி வரைக்கும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைந்து ரசித்துக் கொள்ளும். ராஜம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன், ஆமேன். வாசிப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதாகம பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம், வசனங்கள் 164 முதல் 176 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 119 வசனங்கள் 164 முதல் 176 வரை உள்ள வசனங்கள். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகளெல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் உமக்கு உதவியாயிருப்பதாக. காணாமற் போன ஆட்டைப் போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன் என்பதாய். தேவன்தாமே வாசித்ததான திருவசன பாகங்களாலே நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன், ஆமேன். கொண்டார்
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளையிலே உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வாய்ப்பை ஆண்டவரின் கொடுத்தபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன், அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருளினதான மாகாண தலைவர்களுக்கு என் நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, 9 மாத காலத்தை முடித்துவிட்டு இந்த 10வது மாதத்தின் இந்த முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை கூடிவர செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். சிந்தனைக்காக எண்ணாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அநேக மக்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தின் சூழ்நிலைகள், தனிப்பட்டதான ஜீவிதங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிறதான போராட்டங்கள், இவைகளினுடைய மனிதர்கள் சமாதானத்திற்காக பல இடங்களுக்கு அலைந்து செல்கிறதான காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் சமாதானம் கட்டளையிடுவார் என்பது. இந்த சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தரும்படியாக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 119வது சங்கீதம் நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 165வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய வசனம் மிகவும் புடமிடப்பட்டது. அது நன்றாக சோதிக்கப்பட்டு உருக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு அது சற்றும் மாசில்லதாய் காணப்படுகிறது. மீட்பின் மார்க்கம் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. பாவமற்ற எழுத்துக்களாலான அது பாவிகளை ரட்சிக்க போதுமானது. இதில் களங்கமில்லாதபடியால் இதில் ஆராய்பவர்கள் தவறற்ற சத்தியத்தை கண்டடைகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதனை நம்பும் எவரும் மோசம் போவதில்லை. அவருடைய வாழ்க்கையில நிம்மதியையும் சமாதானத்தையும் அடைகிறார்கள் என்பதற்கு யாதொரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டதான வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். வேதம் நீதிமானுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் அறிகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதம் 19:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதலிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதில் நாம் பிரியமாயிருக்க வேண்டும், அதில் நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் அருளினதான வேதம், இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை ஆராய்வதற்காக அநேக ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் அதை ஆராய்ச்சி பண்ணி பல மொழிகளிலே பல மொழி பேசுகிறதான மக்கள் இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும் என்பதான ஒரே நோக்கத்திற்காக இன்றைக்கு பல நாடுகளிலே இது வெளியாகி வருகிறது, அச்சிடப்பட்டு வருகிறது. வாசிக்கிறவர்களுடைய கூட்டம் அதிகமாகி கொண்டே போகிறது. சுவிசேஷம்
அறியப்படாத இடங்களிலே இந்த வேதாகமத்தை கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி அதற்காக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளும் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கருத்திலே தந்திருக்கிறார். இதை வாசிக்க, இதை நேசிக்க, இதை எப்போதும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக முடியாது. எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் நம்மை போல காணப்பட்டதான ஒரு மனிதர் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக, அதன்படி செய்வதற்காக இஸ்ரவேல் நாட்டிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறோமா? நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். அந்த சமாதானத்தை கொடுக்கிறதான இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை நாம் நேசிக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. சங்கீதங்கள் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய பக்தர் ஒரு விதமாய் பாடுகிறார், சத்திய வேத புஸ்தகமே நித்திய திரியேக கர்த்தர் அருளி செய்த சத்திய வேத புஸ்தகமே. ஒரு சில அடிகளை மட்டும் பாடி கர்த்தருடைய வார்த்தைகளினராக கடந்து செல்ல விரும்புகிறேன். சத்திய வேத புஸ்தகமே, சத்திய வேத புஸ்தகமே, நித்திய திரியேக கர்த்தர் அருளி செய்த நித்திய திரியேக கர்த்தர் அருளி செய்த சத்திய வேத புஸ்தகமே. ஆயிரம் ஆயிரம் ஆன பொன்வள்ளி அருமையை பார்க்கிலும் அதிக விலை உள்ள, ஆயிரம் ஆயிரம் ஆன பொன்வள்ளி அருமையை பார்க்கிலும் அதிகம் விலையுள்ள, தூயமறை உனக்கு ஒப்பாக சொல்ல, தூயமறை உனக்கு ஒப்பாக சொல்ல, தொல்லுலகில் ஒரு நூலுண்டோ அல்ல, தொல்லுலகில் ஒரு நூலுண்டோ அல்ல, சத்திய வேத புஸ்தகமே, சத்திய வேத புஸ்தகமே. பாதைக்குரிய தீபமும் நீயாவாய், பரிதிக்கு மேற்படும் பலனை சொரிவாய். பாதைக்குரிய தீபமும் நீயாவாய், பரிதிக்கு மேற்படும் பலனை சொரிவாய். சோதனைகளை வெல்ல திடனை தருவாய், சோதனைகளை வெல்ல திடனை தருவாய். சுவிசேஷமேந்து நீ தேற்றியே வருவாய், சுவிசேஷமேந்து நீ தேற்றியே வருவாய். சத்திய வேத புஸ்தகமே, சத்திய வேத புஸ்தகமே. அன்பார்ந்தவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
சீயோனிலிருந்து கர்த்தருடைய வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம். வேதம் ஒரு கண்ணாடி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:23-25 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சிந்தனையையும் மண்ணுடைய உண்மை நிலைமையும் வேதம் பிரதிபலிப்பதால் அது கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. வேதம் ஒரு வித்து என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:23 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனம் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அன்பார்ந்தவர்களே, சரியாக நடத்தப்படும் போதும் வேதம் ஜீவனையும் வளர்ச்சியையும் பலனையும் கொடுப்பதில் அது வித்தாக கூறப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதம் ஒரு விளக்கு என்று சொல்லி சங்கீதம் 119 சங்கீதம் 105 சொல்லுகிறது. வேதம் ஒரு விளக்காக ஒப்பிடப்படுகிறது. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையின் தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நமக்கு வழிகாட்டியாக நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதாக காணப்படுகிறது. வேதம் ஒரு பட்டயம் என்று சொல்லி எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கிறோம். பட்டயம் என கூற காரணம், அதற்குள் ஊடுருவி செல்லும் திறன் அதற்கு காணப்படுகிறது. எபிரேயர் 6:11-17 கூறப்பட்டுள்ள ஆயுதங்களில் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், மற்ற ஆயுதங்கள் ஆவிக்குரிய பாதுகாப்புக்கு தரிப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் தாக்குவதற்காக தரப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:68 பேதுரு கூறுகிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டதான வேதத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். அதை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வுக்கு வேண்டியதான சமாதானத்தை நிச்சயமாக கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு கட்டளிடுவார். நொந்து போய் கொண்டிருக்கதான, இருதயத்திலே நொறுங்கி போய் கொண்டிருக்கதான, வேதனைப்பட்டு கொண்டிருக்கதான, வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கதான வேளையில் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறதான வேளையில் இந்த வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சமாதானத்தின் பாதையை நடத்துவதற்கு அவர் சமாதான காரணர் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிய முடிகிறது. சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படுகிறதை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பி கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று தேவன் கொடுக்கதான சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வேதாகமத்தில் 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1:17 நாம் வாசிக்கிறோம். அன்னாள் என்கிறதான ஒரு தாயை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையிலே மனக்லேசத்தோடு வாழ்ந்து கொண்டதான காலகட்டங்கள், ஆண்டவராகிய தேவனை நம்பி வாழ்ந்ததான அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான குறைகள் நீங்குவதற்காக கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று தன்னுடைய வேதனையை சமர்ப்பிக்கிறாள். தன்னுடைய மனக்லேசத்தை ஊற்றுகிறாள். ஆண்டவரே, என்னுடைய குறையை நீர் மாற்ற வேண்டும், என்னுடைய நிந்தையை நீர் நீக்க வேண்டும், எனக்கு மெய் சமாதானத்தை அருள வேண்டும் என்று சொல்லி கர்த்தரோடு ஜெபிக்கதான வேளையிலே, ஆண்டவரோடு வேண்டிக் கொண்டதான வேளையிலே ஆண்டவர் அவளுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். அதை பார்த்ததான ஏலி அவளை பார்த்து, அந்நாளே நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டதான உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது என்கிறதான ஒரு சமாதானம் நிறைந்த வார்த்தையை அனுப்பிவிடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பெற்றுக்கொண்டதான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சமாதானத்தோடு கடந்து சென்றார். மறுபடியும் ஆண்டுடைய சமுதிலே வந்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நல்ல ஒரு ஆண்மகனை கொடுத்தார். அந்த மகனை ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணித்தாள். அப்படிப்பட்டதான நல்ல ஆறுதலான ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்வை அந்நாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு வேதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் ஆண்டவர் விதமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானமின்றி நிம்மதி இழந்து காணப்படுகிறதான
நீங்களும் ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று மனம் கசந்து அழுது பாருங்கள். ஆண்டவரோடு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரோடு உங்களுடைய நெருக்கங்களை அறிக்கையிடுங்கள். மற்றவர்களால் வருகிறதான வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார். நாம் கவலைப்பட வேண்டியதான அவசியமில்லை. நாம் வேதனைப்பட வேண்டியதான அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நான் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்னதான விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அருளுகிறதான சமாதானத்தை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாததை பெற்றுக்கொண்டு உங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக, நம்முடைய வேதத்தில் நாம் வாசிக்கிற வேளையில் லூக்கா நற்செய்தி புஸ்தகம் 8வது அதிகாரம் 41 48 முடிய வசனங்கள் நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படும். பெரும்பாடுள்ளதான ஒரு ஸ்திரீ, 12 வருடங்களாய் தீர்க்க முடியாத வியாதி, அநேக பணங்களை செலவழித்தும் வியாதி மாறவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்ததான அந்த சிறியானவள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்த வேளையிலும் கூட அந்த ஜனக்கூட்டம் அதிகம் என்று பாராதபடிக்கு எப்படியாகிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வியாதி நீங்க வேண்டும், நிம்மதியாய் நான் வாழ வேண்டும் என்றதான அந்த எண்ணத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொடும்படியாய் கடந்து செல்கிற வேளையிலே ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனிடத்தில் இந்த வல்லமை பெறப்பட்டது. இந்த வல்லமையினாலே அவருடைய சரீரத்திலிருந்தான பலவீனங்கள் எல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே மாறினது. அவள் அற்புதமான சுகத்தை பெற்றாள், நிம்மதியை அடைந்தாள், சமானத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் பெரிது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவளை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான ஆசீர்வாதமான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை, சமாதானமான வார்த்தைகளை இந்த வேத புஸ்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே, இந்த அக்டோபர் மாதம் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அவ்விதமான சமாதானத்தை உங்களுக்கு தரும்படியாக இருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, என்னை உம்முடைய ஆவின் வல்லமையினாலே நிரப்பும் என்று சொல்லி, உம்முடைய பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பும் என்று சொல்லி, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமுத்திர நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உலகத்தை உருவாக்கினதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும்படியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறதான சமாதானம் ஒரு நிரந்தரமான சமாதானம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக அன்றைக்கு சீசரில் கொடுத்தான அதே சமாதானத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தரும்படியாக இருக்கிறார். வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து காணப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நாம் நேசிப்போம். இந்த வேதத்தை காத்து நடக்காதபடினாலே, இந்த வேதத்தை காத்து நடக்காதபடினாலே என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறேன் நான் பார்க்கும். மனுஷர் இன்றைக்கு வேதத்தை காத்து நடக்கவில்லை, வேதத்தை நேசிக்கவில்லை. இன்றைக்கு செல்போன் இருக்கிற மூலமாய் வேதத்தை வாசிக்கிறது நேரமில்லை, வேதத்தை ஆராய்வதற்கு நேரமில்லை. நம்முடைய முற்பிதாக்கள் அன்றைக்குள்ள காலகட்டங்களிலே நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், காலை வேளையிலே வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு முறையாடின காலங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முற்பிதாக்கள் செய்தான அந்த தியாகம்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்தார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றதான நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தை நாம் நேசிக்கிறோமா, இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இந்த நாளிலிருந்து இந்த வேதத்தை நான் அதிகமாக நேசிப்பேன் ஐயா, ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நிம்மதியாய் நான் ஜீவிக்க வேண்டும், அந்த நிம்மதியை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, சமாதானம் இருந்த வாழ்வை நமக்கு தருவாராக. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதான அதே சமாதானத்தை எனக்கும் தாருமையான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உம்
நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. 9 மாத காலமும் கர்த்தர்களோடு கூட இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபையின் சமாதானமும் எங்கள் அனைவரோடு கூட எப்போதும் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆரணிலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானம் இழந்து காணப்படுகிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தெய்வ சமாதானத்தை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை தமது பிள்ளைகள் மேல் பிரசன்னமாக்கி உம்முடைய சமாதானத்தை அவர்கள் மேல் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இது சமாதான காரணர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாளுடைய வாழ்க்கையிலிருந்தான ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறைகளை நீக்கி சமானமாய் வாழச் செய்த ஆண்டவர், பெரும்பாடுள்ளதான ஸ்திரீனுடைய பலவீனங்களை மாற்றி சமானத்தோடு வாழச் செய்த கர்த்தர், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கான எங்களுடைய வாழ்க்கையின் விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் உம்முடைய சமாதானத்தை அருளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளை எல்லா மக்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளில் உம்முடைய நாமம் எங்கெல்லாம் மகிமைப்படுகிறது அங்கெல்லாம் உம்முடைய ஆண்டவரை சமாதானத்தை அனுப்பி ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் சமாதான பாதையிலே சமாதான வழியிலே ஒவ்வொரு மக்களையும் வழிநடத்த வேண்டுமே என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. எங்கள் ரட்சண சென்னை ஊழியங்களையும் என் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு அநேக மக்கள் ஆண்டவரை சமாதானம் இழந்து காணப்படுகிற நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நிம்மதி இழந்து காணப்படுகிற நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. வியாதி நீங்கவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான மக்களுக்கெல்லாம் இந்த நாளிலே நாங்கள் தம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவர்கள் சொன்னார். ஆண்டவரே, அவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய், நீர் சமானத்தை கொடுக்கும்படியாய், நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் தமிழத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா மக்களும் ஆண்டவரே உடைய வேதத்தை நேசிக்கட்டும் ஐயா. உடைய வேதத்தை அறியட்டும் ஆண்டவரே. உடைய வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல சமயங்களை கர்த்தாவே இந்த மாதங்களிலே கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. இந்த மாதங்கள் நடைபெறுகிறதான எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. ஊழியங்கள் வழியாக உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக நாடுகளில் யுத்தங்களின் செய்திகள் அப்பா. ஆண்டவரே, இந்த நாடுகள் சமாதானமாய் ஆண்டவரை வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தலைவர்களோடு கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒரு சமானமாய் வாழ வேண்டும் என்றதான அந்த எண்ணத்தை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. இஸ்ரேல் நாட்டுக்காக, ஈரான் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சமானத்தை நீ அனுப்பும்படியாக ஜெபிக்கிற ஐயா. உலகத்திலே ஆண்டவரே போர் பதட்டம் வராதபடிக்கு உலகத்திலே கர்த்தர் சமாதானத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி காலங்களில் கர்த்தாவே, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கட்டும் ஐயா. உடைய வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தையும் அதற்கென்று ஒருமுகப்படுத்தும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எஸ்ராவை போல் நாங்களும் வாழ்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வருகை அதி சீக்கிரம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய வருகை இந்த நாளில் இருந்தாலும் மோடு இருப்போம் என்றதான அந்த ஒரு நல்ல எண்ணத்தை கர்த்தர் ஒவ்வொரு மக்களும் கர்த்தர் கொடுக்கும்படியாக தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. ஒரு விசை கூட கர்த்தாவே கிட்ட சத்திய வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில சமானத்தை ஆண்டவர் கட்டளும்படியாக தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஐயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஐயா. அந்த ஆராதனை நடத்தினதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிற ஐயா. நடத்தினதான பாகம் எடுத்ததான ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் நிரப்பினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்களை வாசித்ததான தனிப்பாடல் பாடினதான அனைத்து மக்களையும் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் பயன்படுத்தின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்கள் இரட்சண சேனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் மாகாணத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. மாகாணம் வளர்ச்சியடை எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் என் ஆண்டவர் இன்னும் ஆய்க்கப்பட்டு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. சமாதானத்தின் காரணர் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை அருளி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிற ஐயா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னியும் பரிசுத்தப்படுத்தும். கண்மலும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றைய சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன்.